ஒருநாள் தன் உயிர் பிரிந்து வெளிவந்த ஒரு மனிதனின் ஆன்மா சித்திரகுப்தரின் முன் நிறுத்தப்பட்டது. அதிர்ச்சியடைந்த அந்த ஆன்மா, ஐயா, என்னை இங்கே ஏன் அழைத்து வந்தீர்கள் என்று கேட்டது. அதற்கு சித்திரகுப்தர், மானிடா, பூமியில் உனக்காக எழுதப்பட்ட நாட்கள் முடிந்துவிட்டன என்றார். உடனே அந்த ஆன்மா கவலையுடன், ஆனால் நான் வாழ்நாள் முழுவதும் உழைத்து சேர்த்த நிலங்கள், வீடுகள், பொக்கிஷங்கள் எல்லாம் பூமியில் இருக்கின்றன. அவை என்னுடையவைதானே என்று கேட்டது. அதற்கு சித்திரகுப்தர் சிரித்தபடி, இல்லை மானிடா, அவை அனைத்தும் நீ வாழும் காலத்தில் பயன்படுத்துவதற்காக மட்டும் கிடைத்தவை. நீ வந்தபோது எதையும் கொண்டு வரவில்லை. இப்போது செல்லும்போதும் எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்றார். அந்த ஆன்மா மீண்டும், அப்படியானால் என் நண்பர்கள், உறவினர்கள், என் குடும்பம், அவர்கள் எனக்குச் சொந்தமானவர்கள்தானே என்று கேட்டது. அதற்கு சித்திரகுப்தர், அவர்கள் உன் வாழ்க்கை பயணத்தில் சில காலம் உன்னுடன் நடந்தவர்கள் மட்டுமே. அவர்களுக்கும் தனித்தனியான விதியுண்டு. யாரும் யாருக்குச் சொந்தமில்லை என்றார். உடனே அந்த ஆன்மா கலங்கியபடி, அப்படியென்றால் நான் பெருமையாக நினைத்த என் உடல் கூட எனக்குச் சொந்தமில்லையா என்று கேட்டது. அதற்கு சித்திரகுப்தர், இல்லை மானிடா, அந்த உடல் ஐம்பூதங்களால் ஆனது. அது மீண்டும் மண்ணோடு கலந்துவிடும் என்றார். அதைக் கேட்ட ஆன்மா துயரத்துடன், அப்படியானால் பூமியில் உண்மையாக என்னுடையது என்ன என்று கேட்டது. அதற்கு சித்திரகுப்தர், நீ பிறருக்கு செய்த உதவிகள், நீ ஏற்படுத்திய கண்ணீர், நீ செய்த நன்மை மற்றும் தீமை, இவை மட்டுமே உன்னுடன் வரும். மனிதன் சேர்த்த செல்வம் அல்ல, செய்த செயல் மட்டுமே இறப்பிற்குப் பிறகும் அவனை தொடரும் என்றார். மேலும் அவர், ஒரு சிறிய நன்மை கூட இருளில் ஒரு விளக்காக இருக்கும். அதுபோல ஒரு சிறிய தீமை கூட நிழல் போல பின்தொடரும். அதனால் வாழும் காலத்தில் கருணையோடு, உண்மையோடு, பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்று கூறினார். அதைக் கேட்ட அந்த ஆன்மா அமைதியாக தலையை குனிந்தது. நீ இந்த உலகத்தில் சேர்ப்பது செல்வம் அல்ல, உன் செய்கைகள்தான் உன்னுடன் வரும். அதனால் இன்று முதல் நீ என்ன விதைக்கப் போகிறாய்? நன்மையா, தீமையா? கமெண்ட் செய்யுங்கள்.